பொதுவாக விஜய் கூட தான் கிளாஸ் வரும். ஒன்னா விஜய் விசஸ் அஜித், இல்லைனா சூர்யா விசஸ் விஜய். ஆனால் இதில் இருக்க ஆப்பனன்ஸ் 2 பேரும் இப்போ வரப்போகிற தீபாவளிக்கு கிளாஸ் விடுவாங்க போல. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 பேர் இந்த தீபாவளியை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இதுவரை எந்த படமும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, ஃபர்ஸ்ட் சூர்யா அஜித் படங்களை பற்றி பார்க்கலாம். அப்புறம் மீதி இருக்க அந்த 3 படத்துக்கு வரும். இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்க நியூஸ் என்னன்னா, தீபாவளிக்கு அஜித்தோட விடாமுயற்சியும் சூர்யாவோட கங்குவாவும் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இதை கேட்கிறப்போ வாரிசு விசஸ் துணிவு கதை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. துணிவு வாரிசு ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும்போது, அட என்னங்க நீங்க கதை விட்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் 2023 பொங்கலுக்கு அவங்களோட படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ கங்குவாவும் விடாமுயற்சி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்றாங்க. இப்போ அதை நம்ம நம்பாம கூட இருக்கலாம், ஆனால் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு கங்குவா சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் எண்டுக்குள்ள படத்தை முழுசா முடிச்சு கொடுக்கறதா சிறுத்தை சிவா சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் செப்டம்பர் தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா அக்டோபர் 11, 12 ஆயுத பூஜா ஹாலிடேஸ். அதில் ரஜினியோட வேட்டைன்னு வருது. அந்த இடத்த அவங்க பக்காவாக பிளான் பண்ணி ஸ்லாட் போட்டு வச்சுட்டாங்க. அதே சமயம் செப்டம்பரில் படத்தை முடிச்சு ப்ரமோஷன் இல்லாமல் கங்குவாவை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ காசு இந்த படத்தில் போட்டு வச்சுருக்காங்க. சேம் டைமும் 2 வருஷம் ஆயிருக்கு. டெஃபினட்டாக இவங்க ஹிந்தி சைடில் எதாவது பண்ணி ஆகணும். இங்கேயும் கண்டிப்பாக ப்ரமோஷன் வேணும். ஆயுத பூஜைக்கு அடுத்த வருது தீபாவளி தான், அக்டோபர் 31. அதுவும் வியாழக்கிழமை. ஸோ ஃபுல்லாக 4 நாள் லீவ் கிடைக்குது இந்த வாட்டி. அதுதான் பர்ஃபெக்டான ரிலீஸ் டேட்டாக நமக்கு தோணுது. கிளாஸுக்கு பயந்து அந்த டேட்டை இவங்க மிஸ் பண்ணுனா தென் 2025 பொங்கல் வர ரிலீஸ் டேட்டே கிடையாது. ஆக்சுவலி 2025 பொங்கலுக்கு அஜித்தோட குட் பேட் அக்லி, கமலோட இந்தியன் 3 ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வேணும்னா ஒரு நார்மல் வெள்ளிக்கிழமை கங்குவாவை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு 4 நாள் லீவ் வர தீபாவளி ஹாலிடே பெஸ்ட்டுன்னு தோணுது. படம் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு நல்லா ஓட போகுது. ஸோ கங்குவாவுக்கு வேற வழியே இல்லை. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஸ்டூடியோ கிரீனோட தங்கலன் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் கங்குவாவுக்கு கஷ்டமான சூழ்நிலை தான். ஒருவேளை கங்குவா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா 7ஆம் அறிவுக்கு அப்புறம் சூர்யா படம் தியேட்டரில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இதுதான் முதல் தடவையாக இருக்கும். சூரியரை போட்டு ஜெய்பி மாதிரியான படங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அது ஓடிடியில். சரி, இன்னொரு பக்கம் விடாமுயற்சி அவங்க சைட்லேருந்து பார்க்கணும்ல, எப்படிக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கங்குவா அளவுக்கு இவங்க இன்னும் படத்தை முடிக்கல. இன்னும் ஷூட்டிங்கே பேலன்ஸ் இருக்கு. ஜூன் 20 தான் திரும்ப ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இவங்க திரும்ப ஷூட்டிங் போய் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் இருக்கு. ஆனால் கங்குவா மாதிரி இது ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் கிடையாது. அந்த படத்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு பெருசாக இதில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் கூட இருக்காது. ஸோ இவங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருங்கிறது போதுமான டைம் தான். ஷூட்டிங் இல்லாத டைமில் மகிழ் திருமேனி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஸோ டக்குன்னு எந்த கேப்பும் இல்லாமல் ஷூட்டிங் முடிஞ்சா அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மாதங்கிறது போதுமான டைம் தான். ஸோ கங்குவா அளவுக்கு விடாமுயற்சிக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் அஜித்தோட 63வது படம் குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும்னு அஜித் நினைப்பாரு. சேம் டைம் லைக்காவும் வேட்டையன் முடிச்சிட்டாங்க, இந்தியன் 2 முடிச்சிட்டாங்க. இந்த முறை விடாமுயற்சி ஷூட்டிங்கில் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது. படம் தீபாவளிக்கு வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஃபைனலி தீபாவளிக்கு வந்தால் யாருக்கு சிக்கல்? டெஃபினட்டாக அது கங்குவாக்கு தான். காரணம் சோலோவாக வரணுங்கிறதா இவங்களோட எண்ணமாக இருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சாதான் பாக்ஸ் ஆஃபீஸில் கல்லா கட்ட முடியும். சூர்யாவும் அவரோட 2 வருஷம் உழைப்பு அதில் போட்டிருக்காரு. லிட்டரலாக இந்த படம் சூர்யாவோட கரியரை ஓரளவுக்கு டிசைட் பண்ணும். நல்லா ஓடிச்சுன்னா டெஃபினட்டாக திரும்ப அந்த ப்ரைஸ் பாட்டை பிடிச்சிருவாரு. இந்த சைடு அஜித்துக்கும் இது இம்பார்ட்டன்ஸ் தான். பட் அவர் இந்த கிளாஸை பற்றிலாம் பெருசாக அலட்டிக்கிற ஆள் கிடையாது. இறங்கி அடிப்பாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னோம்ல, இந்த 2 படங்கள் தவிர்த்து இன்னொரு 3 படங்கள் தீபாவளியை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு. அதில் முதல் படம் வெற்றிமாறனோட விடுதலை 2. இந்த படம் அந்த டேட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போதைக்கு. ஆனால் அது எல்லாமே வெற்றிமாறன் மனசு வச்சு ஷூட்டிங் போதுன்னு கேமராவை கீழே வச்சாதான் நடக்கும். ஒருவேளை கங்குவா விடாமுயற்சி இதுலேருந்து போஸ்ட்போன் ஆகி அந்த இடத்துல விடுதலை 2 வந்தா தென் அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். விடுதலை 2 இல்லாமல் கவினோட கிஸ், பிரதீப் ரங்கநாதனோட LIC படங்கள் இப்போதைக்கு தீபாவளியை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் இந்த பெரிய படங்கள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்ன படங்கள் பேக் அடிச்சிருவாங்க. காரணம் நல்லாவே இருந்தாலும் தியேட்டர் கிடைக்காது.